மதுரையில இருந்து சென்னைக்கு ஆம்னி பேருந்துகள்ல பயணம் செய்ய ரூ. 6,000க்கும் அதிகமாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு இருப்பது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இதனால இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் அங்கிருந்து சென்னை திரும்ப முடியாமல் புலம்பிட்டு இருக்காங்க. தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்கள்ல சென்னையில இருந்து தென் மாவட்டங்கள்ல உள்ள தங்கள் சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் பயணிப்பது வழக்கமான ஒண்ணுதான். இந்த முறையும் பொங்கல் பண்டிகைக்காக அரசு பேருந்துகள், ரயில்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் மூலமா புறப்பட்டு சென்றவர்கள் விடுமுறை முடிந்து அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதா புகார் எழுந்திருக்கு. அரசு விடுத்திருக்கும் எச்சரிக்கையை மீறி கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கு. மதுரையில இருந்து சென்னைக்கு ரூ. 6,000க்கு அதிகமாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இது போன்ற நாட்கள்ல அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்கி வரும் போதிலும் ஆம்னி பேருந்துகளுக்கு கிராக் இருப்பதால அவர்கள் அளவுக்கு மீறி கட்டணத்தை நிர்ணயிப்பதா பலரும் விமர்சித்து வர்றாங்க. வெளியூர்கள்ல இருந்து திரும்பி வருவதற்கு டிக்கெட் கிடைக்காத நிலையில பல பேர் அங்கு சென்றதால அதிக பணம் கொடுத்து சென்னை திரும்ப வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்காங்க.